உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள எது இது மொத்த உடம்பு இயக்குதோ அதுதான் கோழி, ஆடு, மாடு, கழுதை எல்லாத்தையும் இயக்குது. ஒரு உயிரை கொன்று தின்பதற்கு எப்படி உங்களுக்கு அவ்வளவு மனசு வரும்? இந்த ஊனினை பெருக்குவதற்காக இன்னொரு உயிரை அழித்து அந்த ஊனினை தின்று இந்த ஊனினை நீ பெருக்கின்றாயே, நீ எப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லா உயிர்களையும் மதித்து நடந்து அதற்கு அருள் செய்கின்ற இறைவனாக இருக்க முடியும்? நான்வெஜ்ஜை சாப்பிட்டா உயிரிறக்கம் உங்களுக்கு வருமா? உயிரிறக்கம் வராமல் உயர்ந்த கட்ட நிலைகளுக்கு போக முடியாது. நீங்க இந்த பூமியில என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா எது பண்ணீங்களாலும் அதுக்கு ஒரு வினைன்ற ஒண்ணு இருக்கு. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணுவான்? நல்ல செயல்களை மட்டும் செய்வான். நீ கொஞ்சம் கருணையாரு, நான் உனக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறேங்கிறாரு. நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா அப்ப நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுங்கிறாரு. இந்த இதயத்தில் கருணை எப்போது ஊற்றெடுக்க ஆரம்பித்து விடுகிறதோ இறைவன் பரிபூரணமாக வந்து விடுவார்.